வானம் பார்த்த பூமியாக இருந்த தஞ்சையின் தென்பகுதியை வளம் கொழிக்க செய்து வரும் கல்லணை கால்வாய் இன்று 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த கால்வாயின் பல்வேறு சிறப்பு தன்மைகளை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தஞ்சை மாவட்டத்தில் காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, குடமுருட்டி என எண்ணற்ற ஆறுகள் பாய்ந்தாலும் இம்மாவட்டத்தின் தெற்கு பகுதியான ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய பகுதிகள் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை புஞ்சை நிலமாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் இருந்தன. இந்நிலையில்தான் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் 1925ஆம் ஆண்டில் மேட்டூர் அணை கட்டும் பணிகள் தொடங்கின. மேட்டூர் அணையால் காவிரி பாசன பகுதிகள் போக 90 TMC நீர் கூடுதலாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து உருவானதுதான் காவிரி மேட்டூர் சிறப்பு திட்ட கால்வாய் திட்டம். முதலில் கல்லணை கால்வாயில் இருந்து செங்கிப்பட்டி மற்றும் கந்தர்வக்கோட்டை வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் வரை செல்வது போல் கால்வாய் உருவாக்கப்பட்டது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் தனி சமஸ்தானமாக இருந்ததால் அனுமதி கிடைக்கவில்லை. இதையடுத்து தஞ்சை மாவட்டத்தின் தென்பகுதி பயனடையும் வகையில் ஆங்கிலேய அரசின் ராணுவ பொறியாளர் கர்னல் WM எல்லிஸ் என்பவர் காவிரி மேட்டூர் கால்வாய் திட்டத்தை வடிவமைத்தார். 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பணிகள் 9 ஆண்டுகள் நடைபெற்று கடந்த 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கல்லணை கால்வாயில் தண்ணீர் முதலாக திறக்கப்பட்டது. கல்லணையில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள மும்பாலை கிராமம் வரை பாயும் கல்லணை கால்வாய் மொத்தம் 149 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதில் 109 கிலோமீட்டர் தூரம் வரை ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் மீதமுள்ள பகுதி சுதந்திர இந்திய அரசாலும் வெட்டப்பட்டன. இதனால் புன்சை நிலங்களாக இருந்த 3 லட்சம் ஏக்கர் நிலம் நன்சை நிலங்களாக மாற்றப்பட்டு நெல் விளையும் பூமியாக மாறியது. இந்த கல்லணை கால்வாய் அமைக்காம இருந்திருந்தா உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தோட மோசமான நிலைமையை நாங்கள் சந்திச்சிருந்திருப்போம். இதை வச்சு தான் ஒட்டுமொத்த டெல்டா பகுதியே இன்றைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. கல்லணை கால்வாய் உண்மையிலே எல்லோருக்கும் சோறு போடக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்திருக்குது. 149 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தாலும் கல்லணை கால்வாயில் மழைநீர் காட்டாறு, கழிவுநீர் என ஒரு சொட்டு நீரும் கலக்க முடியாதவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மைக்கு பழந்தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போன்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆங்கிலேயர் காலத்திலும் செய்யப்பட்டுள்ள இந்த பணி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இயற்கையான ஆறு மேடான பகுதியில் இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி பாயும். ஆனால் கல்லணை கால்வாய் மேடான பகுதிகளுக்குள் புகுந்து சென்று கடைமடை வரை தண்ணீரை தடையில்லாமல் எடுத்துச் செல்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அடி உயரம் கொண்ட நிலப்பகுதிகளை வரைகோடுகள் மூலம் துல்லியமாக இணைத்து உருவானதுதான் கல்லணை கால்வாய். அதாவது தஞ்சை பெரிய கோவில் அருகே நிலத்தில் இருந்து 30 அடி ஆழத்திலும், ஒரத்தநாடு திருவோணம் அருகே நிலத்தில் இருந்து 30 அடி உயரத்திலும் பாய்கிறது. நெற்களஞ்சியம் என தஞ்சை மாவட்டம் முழுவதும் பெயர் பெறுவதற்கு காரணமான கல்லணை கால்வாய் விவசாயிகளின் வரப்பிரசாதமே. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து செய்தியாளர் குருநாதன்.